இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு மரித்து அந்த 2 நாட்கள் எங்கிருந்தார், என்ன செய்தார் என்று அநேகருக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பு எடுப்பீங்க. எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களை வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு மரணத்தை ஜெயித்து எழுந்தார். இந்த உலகத்தில் அநேகர் மரிக்கிறது உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் லாசரு என்று ஒரு மகனை பார்க்கும். அவன் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எவரினுடைய மகள் 12 வயது மகள் மரித்து உயிர்த்தெழுந்தாள். அதே சுனாமியாவுடைய மகள் மரித்து அவள் உயிர்த்தெழுந்தாள். ஆனால் பிறகு அவங்க எல்லாமே மரித்தார்கள். இந்த உலகத்திலே மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு தவிர வேறு ஒருவரும் ஜெயிக்கவில்லை. சிலுவையிலே மரிக்கும் மட்டும் அவர் பரிசுத்தமாக பாவம் இல்லாத வாழ்ந்து அவர் சாட்சியாக இருந்தார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஒரு குற்றவாளியாக அங்கே கொண்டு போகிறாங்க. அதில் நியாய தீர்க்கும்படியாக பிலாத்து இருக்கிறார். அந்த பிலாத்துட்டு போய் கொண்டு கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு, இவர் மேலே ஒரு குறையில்லாதபடி பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி இந்த தீர்ப்பை நான் கொடுக்க வேண்டும் சொல்லி மக்களிடத்திலே தீர்ப்பை கொடுத்தார். அதே போல் சொன்னபடியாக மரித்து 3ஆம் நாளும் உயிர்த்தெழுந்தார். நீதிமான்கள் இளைப்பாறுதல் இடம். 2வது துன்மார்க்க பாவிகளை வேதனை அனுபவிக்கும் இடமாக 2 இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். தரித்திர லாசரை கொடுத்தும் ஒரு ஐஸ்வர்யவான் கொடுத்தும் ஒரு உவமைகளை இயேசு சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் மிகுந்த செல்வந்தனாக இருந்து அநேக செல்வ சீமானாக வாழ்ந்து அவன் மிகுந்த ஒரு அரண்மனையிலே ஒரு ஐஸ்வர்யவனாக அவன் வாழ்ந்தான். ஆனால் அந்த லாசரு என்ற அவன் தர்மமேந்தி படைக்கும்படியாக அந்த அரண்மனைக்கு போய் அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து, ஐயா, நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க என்று சொல்லும்போது ரொம்ப நேரம் அந்த லாசரு ஏங்கி கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவனோ அந்த மிருகஜீவனுக்கு எல்லாத்தையும் ஆகாரத்தை கொடுத்து அவர் சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஏழை லாசரு தன்னுடைய பசியினாலே அவன் மடிந்து போனான். இந்த ஐஸ்வர்யவனும் சில நாட்கள் பிறகு மடிந்து போனான். லாசரு நீதிமான்கள் போகும் இளைப்பாறு இடத்துல போய் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவான் துன்மார்க்க பாவிகள் செல்லும் இடத்திலே அவர் சென்றார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லும்படியாக இந்த ஐஸ்வர்யவான் 7 தர்மவேந்தியை பிழைக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க ஆகாரம் கொடுக்கனாலே பசியாக இருந்தவனை பரிசுத்தமான இளைப்பாறு இடத்துல அவர் கடந்து போனார். ஆனால் இவரோ தன் துன்மார்க்க பாவிகள் சில இடத்துல போய் சென்றார். என்ன நடந்தது தெரியுங்களா? மிகுந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு தாகம், வேதனைப்பட்டார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 23-26 வசனங்களை வாசிப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ரொம்ப வேதனையா, கொடிய காலமாக இருக்குது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு எப்படியாவது செய்யும்போது அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், இவ்விடத்திலிருந்து அங்கே வரக்கூடாது, இடையே பெரும் பிளவு இருக்கிறது. ஆனால் இயேசு அவர் மரித்தவுடனே பாதாளத்தை ஜெயித்தார். இயேசு மாம்சத்தில் மரித்த போதும் அவருடைய ஆவி பாதாளத்தில் சென்று கீழ்ப்படியாக
மரித்தவர்களை போய் பார்த்தது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். நோவா காலத்திலே தேவனை விசுவாசிக்காதபடி வஞ்சித்தார்கள், மரித்தார்கள். அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். 2வது, தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதபடி தேவதூதர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறதையும் வாசிக்கிறோம். யூதா 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது, உயிரோடு இருக்கும் போது தான் மனம் திரும்புவதும் ஞானஸ்தானமும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும், என்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிப்பாயாக. அப்போ இந்த பூமியில் வாழும்போது இயேசுவுடைய கட்டளையும் நம்ம கீழ்ப்படியணும். இயேசுவுடைய போதனை நியாயப்பிரமாணத்தை நம்ம கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் பெற்றதான் நம்ம இந்த மனுஷனுடைய ஆவி அவன் மனம் திரும்பும். இல்லாவிட்டால் அவன் கீழ்பாதாளத்துக்கு போனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களோடு கொடுக்காது. ஞானஸ்தானம் எடுத்த என்ன, நான் தர்மம் செய்த என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம், தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியும் போது மீண்டும் இயேசு மரித்து எப்படி உயிரோடு எழும்பினாரோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களும் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் நியாய தீர்ப்பும் போது நம்மளையும் மறுஉருவாக்கப்பட்டு போவார். இந்த சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போகும், ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிஞ்சு நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு இயேசுவோடைய போதனைகளெல்லாம் கீழ்ப்படியும் போது, இயேசு எப்படி ஏழ்மை கோலத்தில் அங்கிருந்து போய் மரித்தாரோ, திரும்பி வரும்போது 1000 தூதர்களோடு நடுவானத்தில் வந்து மீண்டும் ஆண்டவரை கால சத்தம் வரும்போது நம்ம மறுஉருவாக்கப்பட்டு இயேசுவிடத்திலே சென்று விடுவோம். இயேசு கடைசியாக பேசின வார்த்தையும் வாசித்து நான் முடிக்கிறேன். அது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 40 நாள் சீசர்களுக்கு சாட்சி கொடுத்து பரத்து கெடுக்கும் போது சீசர்களுக்கு இயேசு கடைசியாக பேசின வார்த்தை இதுதான். சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாம ஞானம் உலகத்தில் முடிவு உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நித்திரிக்கப்பட்டிருக்கும் போதும் கர்த்தருடைய எக்கால சத்தம் வரும்போது தான் நம்ம மீண்டும் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கும் ஆத்துமா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சத்தியம் அறியாத பிள்ளைகளை போய் நீங்கள் சொல்லுங்கள். ஏழை லாசருவோ ஆபிரகாம் மடியில் இளைப்பாடு அடைகிறார், இவரோ துன்மார்க்க மடியில் பாவியில் இருக்கிறார். இது எது கொடுக்குறது என்றால் ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஈஸ்டர் நிச்சயமாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீ கண்டிப்பாக நல்ல ஆடையை வாங்கியிருப்பீங்க, நல்ல ஆகாரத்தை செய்து கொடுப்பீங்க, உங்கள் உறவினரை கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம். அதை காட்டிலும் இன்றைக்கி 10 பேருக்காக 20 பேருக்காக தர்மம் ஏந்தி படைக்கிற
அந்த லாசருவுக்கு போல இப்படி ரோட்டில் இருக்கவங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு போய் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து, ஒரு ஆகாரத்தை கொடுத்து, இயேசு வைத்திருந்தார், இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கொடுக்கிறான். இதுதான் உண்மையான ஈஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிறப்பார். எல்லா கலரையும் போட்டி இருக்குது. ஆனால் உலகத்திலேயே மரித்து வைத்திருந்த ஒரே தெய்வமான இயேசு தான். அவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக அவர் உலகத்தின் கடைசி பிறந்தும் உங்களோடு கொடுந்து அவர் மீண்டும் ஆண்டவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் 1014 உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அருமையான பாஸ்டமா உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லி இறுதி ஜெபத்தையும் செய்து முடிப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும்போது இந்த ஒரே கடலை கொடுத்துட்டு போனார். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்குங்க. தேவஜனமே, இந்த சுவிசேஷத்தை தேவன் உங்களுக்கு என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறாரோ அன்பின் மீட்பின் செய்தியை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு போங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு பரலோகத்தின் பிதாவே, இந்த ஈஸ்டர் நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக அடிமையின் கோலத்தில் இந்த உலகத்துக்கு வந்து பாடுகளை அனுபவித்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களுக்காக நீர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் மறித்து அதோட உங்கள் வரலாறு முடையில மரித்து 3ஆம் நாள் நீர் சொன்னபடியே உயிரோடு எழுந்திருச்சு. அது மாத்திரம் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவனையும் நான் கடைசி நாளில் எழுப்புவேங்கிற வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் முடிவு பெரிய நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் கடைசி நாளில் நீர் எழுப்ப போகிறதற்காக நன்றி. இந்த நற்செய்தி உலகமெங்கும் ஆண்டவரை போகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உயிர்த்தெழுந்த நாளிலே அனைவருக்கும் சபை சார்பிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.